Hey guys, welcome to மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா சிக்கன் சுக்கா கறி தோசை. கறி தோசை மதுரை ஸ்டைல்ல மதுரையிலனாலே ஃபேமஸ் தான். இப்போ கறி தோசைன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஒன்று சொல்லலாம். இன்னொன்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோல கேட்டிருந்தார் கறி தோசை செஞ்சு போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ சிக்கன் கறி தோசை. இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிக்கனை வச்சு ஒரு 400 கிராம் சிக்கன் வச்சு ஒரு சிக்கன் சுக்கா செய்ய போறோம். அந்த சுக்கா வச்சுதான் கறி தோசை செய்ய போறோம். இது எப்படி செய்யலாம், ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துலாம், அதுக்கப்புறம் இதோட செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் சுக்கா செய்ய நம்ம 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கோம். அதுல ஒரு 300 கிராம் சிக்கன் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 100 கிராம் சிக்கன் சாப் பண்ணி வச்சிருக்கோம். தட் மீன்ஸ் ஒரு மாதிரி கொத்துக்கறி மாதிரி, ரொம்ப கொத்துக்கறி மாதிரி இல்லை, ரொம்ப சின்ன பீஸாவும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் க்ளோஸ்அப்ல நல்லா கொத்துக்கறி அளவுக்கு எடுத்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கும். பிளெயின் மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5 நம்பர், உப்பு தேவையான அளவு. இப்போ கடாய் வச்சாச்சு. கடாயில நம்ம பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் சுக்காக்கு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊத்துறேன். இதுக்கு கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் இந்த சுக்காக்கு ரொம்ப பிடிக்காது. கடலெண்ணெய் நம்ம வீட்டில் செய்யும் போது எல்லாருமே கடலெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நான் எப்பயும் போல ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்றேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் எவ்வளோ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி வைக்கணும். இந்த சிக்கனை இதுல போட்டு பொறுமையா வதக்கணும். இதை வதக்கும் போது இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் வதங்கி இதுல இருந்து எல்லா தண்ணியுமே விட ஆரம்பிக்கும். இப்போ இதுல போட்ட உடனே நான் ஸ்டவ் சிம்ல வச்சிடறேன். அவ்வளவுதான். இது அப்படியே இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல போட்ட உடனே கொஞ்சம் ஒட்டிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒட்டாது. அவ்வளவுதான். லைட்டா வதங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒட்டாது. இப்போ இது மறுபடியும் ஹை ஃப்ளேம்ல வச்சிடறேன். இது ஒரு 3 to 4 நிமிஷம் கொஞ்சம் வதங்குச்சுன்னா இதுல இருந்து ஃபுல்லா இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாமே விடும். அதே மாதிரி எப்பயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிக்கன் நம்ம கழுவுன உடனே எடுத்து போய் ஸ்ட்ரெயிட்டா ரெசிபில செய்யக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் நீங்க அப்படியே வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து தண்ணி விடும். அந்த விடுற தண்ணி, அந்த கழுவுன தண்ணி எல்லாம் விடும். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் சிக்கன்ல இருந்து தண்ணி விடும். அந்த தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. எவ்வளவு தண்ணி விடுது பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். விட்ட உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இதுல இருந்து தண்ணி எல்லாம் விட்டு தண்ணி சுண்ட ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ஸ்டவ் நான் சிம்ல வச்சிடறேன். சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கொந்தன கறி இருக்குல்ல, இந்த கொத்துக்கறி சின்ன சின்ன பீஸா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இது டக்குன்னு வெந்துடும், அதனால கொஞ்சம் லேட்டா ஆட் பண்றோம். இதை போட்டு அப்படியே ஒரு மிக்சிங் போட்டு அப்படியே இதுக்கப்புறம் ஃபுல்லா சிம்ல தான் இருக்கணும். சிம்லயே வச்சு நீங்க கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். சிம்லயே வச்சு ஒரு நிமிஷம் வதக்குங்க, ரொம்பலாம் வேணாம். 1 நிமிஷம் வதக்குனாலே போதும். அவ்வளவுதான். இப்பவே பாத்தீங்கன்னா அந்த சிக்கனோட ஃபிளேவர், அந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்த்து சூப்பரா வருது. இது கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ல தான் வச்சிருக்கோம். அப்படியே இப்ப பாருங்க மறுபடியும் அந்த எண்ணெயும் தண்ணியும் பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, 4 காஞ்ச மிளகாய், ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணா சேர்த்துக்கலாம். ஆனா இது கரெக்டா இருக்கும். ஒரு கிலோக்கு ஒரு 8 மிளகா, 1/2 கிலோக்கு ஒரு 4 to 5 மிளகா. நான் ரொம்ப காஞ்ச மிளகாவும் சின்னதா இருக்கிறதுனால நான் கம்மியா போடுறேன். ஒரு 5 அதிகமா போட்டிருக்கேன். ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். இதே பெரிய பெரிய காஞ்ச மிளகா வந்தா நீங்க ஒரு 3 to 4 கூட போட்டா போதும். இப்ப இதை போட்டு இதுலயே ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆச்சு. எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்ந்து நடுவுல நிக்குது. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 3மே ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சீரகத்தூள் உங்களுக்கு என்ன கடைசியா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்பயும் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்பயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இந்த கலர் எப்படி மாறிச்சு பாருங்க. அப்படியே கலர் எப்படி சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு பாருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள்,
ரொம்ப இல்லை, ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்க்கிறேன், ரொம்பலாம் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்குங்க. ஒரு அரை நிமிஷத்துல இருந்து. இன்னமும் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அடுப்பு சிம்ல தான் இருக்கு. நான் சிம்லேயே வச்சு கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினோடனே உங்களுக்கு காட்டுறேன். 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர், இந்த சின்ன டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னமும் சிம்ல தான் வச்சிருக்கேன். வச்சுட்டு முழுசா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்த உடனே நம்ம உப்பு பார்த்துட்டு டீப் ரோஸ்ட் ஆக்கிடலாம். இது அப்படியே வேகணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரேவியா இருக்கு. நான் இப்போ கறி தோசை செய்யறதுனால இப்போ இந்த கிரேவியோட இறக்க போறேன். கொஞ்சம் கிரேவியா இருக்கட்டும்ட்டு. இதே நீங்க ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சாப்பிட போறீங்கன்னா இன்னும் நல்லா விட்டு டீப்பா ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். பார்க்கவே அப்படியே பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும். இப்போ எனக்கு நான் கறி தோசைன்றேன்னா அந்த சின்னதா லைட்டா ஒரு கிரேவி இருந்தாதான் கறி தோசைக்கு நல்லா இருக்கும். சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பூ மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா வெந்துச்சு சிக்கனு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வச்சு கறி தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ தோசை ஊத்திடலாம். தோசை ஊத்திட்டு இதுலயே ஒரு முட்டையை உடைச்சி அவ்வளவுதான் பாருங்க. முட்டை போட்ட உடனே நல்லா முட்டையை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது லைட்டா வேகட்டும். நான் பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சிடுறேன். ஸ்டவ் இப்போ சிம்ல வச்சுட்டேன். லைட்டா வேகட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா உப்பு இந்த இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சுக்கால ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம். இதே வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா கிரேவியா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்வாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலா. இது வந்து நான் செய்யறது இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம். ப்ராப்பரா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே போய் செய்ய போறீங்க அப்படின்னா எல்லாராலையும் ஒரு ரெஸ்டாரண்டோ ஒரு பெரிய நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். அவ்வளவுதான் விஷயமே. அவ்வளவுதான். சிம்ல தான் வச்சிருக்கேன். ஃபுல்லா இது பண்ணியாச்சு. ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய். இது நல்லா வேகட்டும். வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இன்னமும் ஸ்டவ் சிம்ல தான் இருக்கு. அவ்வளவுதான், திருப்பி போட்டாச்சு. அவ்வளவுதான். இது திருப்பி போட்டு ஒரு நிமிஷம், ஒரு 45 செகண்ட்ஸ் டு 1 மினிட் அப்படியே வேகட்டும். இன்னமும் ஸ்டவ் சிம்ல தான் இருக்கு. இது செய்யும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா அடுப்பு சிம்லயே தான் இருக்கணும். ஸோ இது வேகட்டும். வெந்த உடனே நான் உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. தோசையை திருப்பிடலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுலயே வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாலாம் போட்டு செஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது எல்லாருமே செஞ்சிடலாம். ஈஸியா செய்யற விஷயம். அது கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. சிக்கன் சுக்கா கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. யூஸ்வலா நம்ம அந்த தொக்குலாம் இல்லாம அந்த ஃபுல்லாவே சிக்கன் தான். இதுல வந்து தொக்கு அந்த மாதிரி எந்த ரெசிபியும் இல்லை. பியூரா சிக்கன் மட்டும் தான் இருக்குனால இங்க பாருங்க. இதே இந்த சிக்கன் சுக்காவை நீங்க ஒரு ரச சாதத்துக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்ற மாதிரி தோசை செஞ்சு நம்ம கறி தோசை சாப்பிடணும். பேச்சுலர்ஸ் எஸ்பெஷலி
இல்லை புதுசாக சமையல் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒன்று செஞ்சு காட்டலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லாமல் ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் வீட்டில் வந்து டக்குன்னு செஞ்சு ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் வாங்கலாம். உங்களுக்குமே அது மோட்டிவேட்டாக இருக்கும். என் ஸ்டைலில் சிக்கன் கறி தோசை அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காமல் மணி அடிச்சாஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.